عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس البر بأن تؤتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى وأتوا البيوت من أبوابها واتقوا الله لعلكم تفلحون صدق الله العظيم. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வல்ல அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உயர்வான வேளையிலே ஏக இறைவனாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையோடு பின்பற்றிய சத்திய நபி தோழர்கள் மீதும் மார்க்கத்தின் செய்திகளை பாதுகாப்பதில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இமாம்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஏற்று அடிபணிந்தவர்களாக உரிய நேரத்தில் ஜும்மாவை அடைய வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மாதங்களில் சஃபர் என்கிற மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த சஃபர் என்கிற மாதம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகளாக ஆகிவிட்டவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையே இருக்கிறது தெரியாது. அதையெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனால் இந்த சஃபர் என்பது இஸ்லாமிய சமூக மக்களால் ஒரு பீடை மாதமாக அனுசரிக்கப்படுகிற ஒரு மாதம். இது எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த மாதம் முழுக்க பீடை இறங்குவதாக நம்பி இந்த மாதத்தில் புதுமண தம்பதிகளின் இல்லறத்தை பிரித்து வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மூட நம்பிக்கை உச்சத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அதே போல வீடுகளை கழுவி சுத்தம் செய்து எல்லாவற்றையும் முழுமையா தொடச்சு சுத்தம் பண்ணிட்டோம்னா இந்த மாதத்தினுடைய கடைசியில அந்த பீடை ஒளிஞ்சிரும் என்று ஒரு மாதம் முழுக்கவே இது ஒரு பீடை மாதம், இதுல சுப காரியங்கள் செய்யக்கூடாது, நல்ல காரியங்கள், திருமணம், புது வீடு குடி போறது, இந்த மாதிரி எந்த ஒரு தொழில் தொடங்குவது எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் தொடங்கக்கூடாது, செய்யக்கூடாது என்கிற அளவிற்கு இந்த மாதத்தை ஒரு பீடை மாதமாக இஸ்லாமிய சமூகம் ஒதுக்கி வைத்திருப்பதை பார்க்கிறோம். நாம் அதையெல்லாம் விட்டுட்டு வந்தனால நமக்கு அந்த ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நம்ம வட்டத்துக்குள்ள அது இல்லையே, சஃபருங்கிறது இப்பவும் பீடை மாதமா நினைக்கிறாங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம். உண்மை அது இல்லை. இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கும் அது பீடை மாதமாக அனுசரிக்கப்படுகிறது. நாம என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நாளை அல்லது ஒரு நேரத்தை எல்லா மனிதர்களுக்குமான பீடை நேரம் அல்லது பீடை பிடித்த காலம் என்று எதையாவது சொல்லி இருக்கிறதா என்று சொன்னால் அப்படி ஒரு செய்தியே இஸ்லாத்துல கிடையாது. ஒருவருக்கு நல்லது நடக்கும் போது நாம பார்க்கலாம், ஒரு வீட்டில் திருமண நிகழ்வுகள், அந்த வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அதற்கு அடுத்த தெருவிலே இன்னொருவர் இறந்து போயிருப்பார், அந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் துக்கத்தில் இருப்பார்கள். இப்போ இறந்து போன வீடுகள்ல இது துக்க நேரம், கல்யாண வீட்டுல இது சந்தோஷ நேரம், இரண்டும் ஒரே நேரத்துல நடக்குது. அப்ப ஒரு நேரத்தை பீடை பிடித்த நேரம், கெட்ட நேரம், துர்சகுனம் என்று நாம சொல்லுவதாக இருந்தால் அது எல்லோருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கணும். அப்படி கிடையவே கிடையாது. கொரோனா உலகம் முழுக்க கெட்டதுன்னு நம்ம எல்லாம் பேசணும், எல்லாரையும் அடக்கி வச்சிருச்சுன்னு. அந்த கொரோனாவில் இருக்கிற ஒரு பணக்காரன் பெரும் பணக்காரனா
செய்தியை பார்த்தோம். சில மாதங்கள் கொரோனால மக்களை முடக்கி வச்சுட்டு ஒரு பணக்காரனை இந்திய அளவுல உலக அளவுல 3வது பணக்காரனா கொண்டு போய் நிறுத்தினால கொரோனால தான். அப்ப மக்களுக்கு எல்லாம் பாதிக்கப்படுகிற ஒரு நேரத்துல ஒருத்த மட்டும் பெரிய பணக்காரனா மாறினா அப்படிங்கறதையும் பாக்குறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் நேரம் என்பது எல்லோருக்கும் பாதிப்பை தராது, எல்லோருக்கும் நன்மை செய்கிற நேரம்னு ஒண்ணு கிடையாது. மாறாக சிறந்த நேரம். இப்ப ஜும்மா என்பது ஒரு சிறப்பான நேரம். அப்ப இந்த சிறப்பான நேரம் என்பதற்காக இதுல யாருக்குமே எந்த துன்பமும் நடக்காதா? யாருக்கு எந்த சிக்கலும் வராதா? இந்த நேரத்தில் யாரும் மரணித்தே போக மாட்டார்களா? இந்த நேரத்தில் யாருக்குமே விபத்து நடக்காதா? அப்படின்னா எதுவுமே கிடையாது. நல்லது ஒரு பக்கம் வழிபாடுகள் நடந்து கொண்டிருந்தாலும் அது சிறப்பான நேரம் என்று சொன்னாலும் அதே நேரத்தில் ஒருவருக்கு தீங்கு நடக்கலாம். அது அல்லாஹ் நாடியது. இதற்காக ஒட்டுமொத்தமாக ஒரு நேரத்தை கெட்ட நேரம் என்று சொல்லுகிறது. அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, இது எவ்வளவு பெரிய தவறான காரியம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில நமக்கு தெளிவாக உணர்த்துகிறார்கள். அந்த செய்தி எப்படிப்பட்டதுன்னா ஹதீஸ் குத்ஸி என்று சொல்வார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹியாக அனுப்பி அதை நபி அவர்கள் சொல்லுவது போன்று அமைந்தால் அது நபியினுடைய வார்த்தையாக நமக்கு வரும். அல்லாஹ்வுடைய வஹி இல்லாமல் ரசூலா எதையுமே மார்க்கமா சொல்ல மாட்டாங்க. சில செய்திகளை பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லுகிறான் என்றே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நேரடி அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லியதாக சொன்ன ஒரு செய்தியை பார்க்கிறோம். கால் அல்லாஹு தஆலா யுதைனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை திட்டுகிறான். யார? இறைவன் சொல்லுகிறான், ஆதமுடைய மகன் என்னை திட்டுகிறான். யசுபு தஹர், அவன் என்னை திட்டுகிறானா? அல்லாஹ்னா அல்லாஹ்வை நேரடியாக அவன் திட்டல, மாறாக யசுபு தஹர், அவன் காலத்தை திட்டுகிறான். வ அனத்தஹர், நானே காலமாக இருக்கிறேன். பியதில் அம்ரு, காலம் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரங்களும் என்னிடத்தில் இருக்கிறது, என் கைகளில் இருக்கிறது. உகல்லிபுல் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் நானே மாறி மாறி வர செய்கிறேன். இது எல்லாம் புரிஞ்சுக்காம ஒரு கெட்டது நடந்து விட்டால் அந்த ஆதமுடைய மகன் என்னை திட்டுகிறான். அதாவது என்னை திட்டுகிறான் என்பதற்கு என்ன அர்த்தம்னா காலத்தை திட்டுகிறான். பூட முடிச்ச நேரம், நேரமே சரியில்லை என்று ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை, ஒரு நாளை அல்லது ஒரு மாதத்தை குறிப்பிட்டு அது துர்சகுனம் என்றோ அது அல்லது பீடை என்றோ ஒரு மனிதன் தனக்கு கெட்ட நேரம் வந்து விட்டதாக சொன்னாலோ அப்படி சொல்லுகிற அந்த வார்த்தையின் மூலம் நாம் யாரை திட்டுகிறோம் என்றால் அல்லாஹுவை திட்டுகிறோம். இது அல்லாஹ் எதற்காக நமக்கு சொல்லணும்? நேரத்தில் எந்த மூட நம்பிக்கையும் இருக்கக்கூடாதுங்கிறது தான். நேரம் காலம் இதுல எந்த மூட நம்பிக்கையும் முஸ்லிம்கள்ட்ட வந்து விடக்கூடாது. அல்லாஹுவை நம்புகிற மூமின்கள்ட்ட ஒரு கெட்ட நேரம் இருக்கு, ஒரு கெட்ட காலம் இருக்குது, ஒரு கெட்ட நாள் இருக்கிறது என்று ஒரு நாளை, ஒரு நேரத்தை எல்லோருக்குமான கெட்ட நேரமாக அப்படி அமைத்து விட முடியாது. அப்படி ஒரு கால் எனக்கு அது கெட்ட நேரம் என்று ஒருவன் காலத்தை, நேரத்தை திட்டினால் அவன் அல்லாஹுவை திட்டுகிறான். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பெரும் பாரதூரமான ஒரு விஷயம் தான் சஃபர் மாதமே பீடை மாதம் என்று சொல்லுவதில் அவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை அடங்கி இருக்கிறது. இப்ப இவ்வளவு பெரிய மூட நம்பிக்கையோடு இந்த சமூகம் ஈமானையும் கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாங்க, இந்த மூட நம்பிக்கைகளோடும் இருக்கிறாங்க. இந்த மூட நம்பிக்கைகளோடு பயணிக்கும் போது பொதுவாக இறை நம்பிக்கைக்கு எதிராக இருக்கும் மூட நம்பிக்கை. இந்த பக்கம் இறை நம்பிக்கை ஈமான், இந்த பக்கம் மூட நம்பிக்கை இருக்கும். இந்த ரெண்டையும் எந்த காலத்திலும் ஒன்று சேர்க்க முடியாது, வாய்ப்பே இல்லை. நீ இறை நம்பிக்கை கொண்டால் அந்த இறை நம்பிக்கைக்கு எதிராக மூட நம்பிக்கை இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மூட நம்பிக்கைகள் இன்றளவிலும் இஸ்லாமிய சமூகத்துல நடைமுறையில பல்வேறு வகையான மூட நம்பிக்கைகளை நம்ம பார்க்கிறோம். அதுல சஃபர் மாதம்ங்கிற இந்த மூட நம்பிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஐயாமுல் ஜாஹிலியாவிலிருந்து இருந்து அப்படி ஒரு நம்பிக்கை தொடர்ந்து வந்திருக்கு. இந்த சஃபர் மூட நம்பிக்கைங்கிறது தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சது இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதும் அல்ல. அவங்க காலத்துக்கு முந்தைய காலம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு. அவங்கள்ட்ட இன்னும் நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்துச்சு. அதையெல்லாம் ஒவ்வொரு முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டி அது மூட நம்பிக்கை அப்படி எல்லாம் இஸ்லாத்துல கிடையாது என்று சொன்னார்கள். எப்படி சொல்றாங்க? இஸ்லாமிய நம்பிக்கையில தொற்று நோய் கிடையாது, பறவை சகுனம் கிடையாது, சஃபர் மாதம் பீடை என்பதும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லாம் அந்த காலத்துல
அதாவது இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இருந்த மக்களுக்கு மத்தியில் இருந்த மூட நம்பிக்கைகள் இதுவும் ஒண்ணு. பறவையை கொண்டு சகுனம் பார்ப்பது, அதே போல சஃபர் மாதத்தை பீடை நம்புறது, இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. இதைய சுட்டி காட்டி ஆந்தை சகுனம் கிடையாது, ஆந்தை கத்துச்சுன்னா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். இப்ப கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு பள்ளிய சொல்லிருச்சு பாத்தியா அப்படிங்கிறோம். பள்ளி சொல்லும் சகுனம் சொல்லி அதுக்குன்னு ஒரு தனி புத்தகமே வெளியிட்டு இருக்கிறாங்க. எந்தெந்த நேரத்துல பள்ளி கத்துனா என்னென்ன பலன்கள் அப்படின்ட்டு பள்ளியினுடைய பள்ளி கத்தும் பலன்கள் சொல்லி அதுக்குன்னு தனி புத்தகமாகவே தமிழ்ல இருக்கும். அப்ப இந்த அளவுக்கு மூட நம்பிக்கை மலிந்து போன ஒரு சமூகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல இருந்த அந்த மூட நம்பிக்கைகளை சுட்டி காட்டி இது எல்லாம் மூட நம்பிக்கை, இது இஸ்லாத்துல கிடையாது. சஃபர் மாதத்தை பீடை மாதம் நம்பினா அப்படி ஒரு நம்பிக்கை இஸ்லாத்துல கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதத்தை சுட்டி காட்டுகிறார்கள் என்றால் இது இன்னைக்கு வந்ததில்ல, ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்த நம்பிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் போதிப்பதற்கு முன்னால் அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்த நம்பிக்கை சஃபர் மாதம் பீடைங்கிறது. அப்படி ஒரு மாதத்தையே பீடை நம்பிக்கிட்டு இருந்த அந்த மக்களுக்கு மத்தியில் தான் ஏகத்துவத்தை சொல்லி அதெல்லாம் பீடை இல்லைன்னு ரசூலா சொன்னாங்க. அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய அந்த மக்களுடைய நம்பிக்கை அதை மறுத்து ஏகத்துவத்தை சொன்னாங்களே ரசூலுல்லாஹ், அந்த ரசூலுல்லாவை ஏத்துக்கிட்டு ஐயாமுல் ஜாஹிலியாவை ஏத்துக்கிறோம். நாம எப்படி இருக்கிறோம், இந்த சமூகம் எப்படி இருக்குது, ரசூலுல்லாவை ஏத்துக்கிறோம். அவங்க சொன்ன ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஒருவன் என்று நம்புகிறோம். அதே நேரத்தில் எந்த மூட நம்பிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஒழித்தார்களோ அந்த மூட நம்பிக்கையை ஏத்துக்கிறோம். எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஆளுகளா இருக்கிறோம் பாருங்க. நபி சொன்னதையும் கேட்டுக்கிட்டு அதுக்கு மாற்றமானதையும் கேட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இன்னும் நிறைய மூட நம்பிக்கை இருந்துச்சு. அதை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவைகளும் திருமறை குர்ஆனிலும் நபி மொழிகளிலும் ஒவ்வொன்றாக அதை களைந்து ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா, அறியாமை காலத்தின் அனைத்து மூட நம்பிக்கைகளையும் அனைத்து அனாச்சாரங்களையும் என் கால்களுக்கு கீழே புதைத்து விட்டேன், போட்டு முடிச்சாச்சு. இனிமேல் அந்த அறியாமை காலத்தினுடைய அனாச்சாரங்களுக்கு மூட நம்பிக்கைகளுக்கு இனிமேல் வேலை இல்லை என்று அனைத்தையும் ஒழித்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற நாம் எதை ஒழித்து விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அதை போய் வம்பா போய் பின்பற்றிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது போன்று இருந்த மூட நம்பிக்கைகள் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நிறைய இருந்திருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று ஒரு நேரம் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நிழல்ல. ஒருத்தர் வெயில்ல நிக்கிறாரு. சரி ஏதோ கொஞ்ச நேரம் நிப்பாருன்னு பார்த்தா ரொம்ப நேரமா நிக்கிறாரு. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காங்க, ஏன் அவர் நிக்கிறாரு, ரொம்ப நேரமா நிக்கிறார்? வெயிலுங்கிறது இந்த வெயில் இல்ல, அது பாலைவனத்துடைய வெயில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த வெயில நிக்கிறாரு. அப்ப என்ன விஷயம்னு கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் ஒரு நேர்ச்சை செய்திருக்கிறார். நேர்ச்சை அல்லாஹ் தான் செஞ்சாரு. என்ன நேர்ச்சை பண்ணிருக்காருன்னா, இன்னைக்கு நோன்பு வைக்கிறது, அதோடு சேர்த்து யாரிடத்திலும் பேசாத மௌன விரதம், அதே போல எங்கேயும் இன்னைக்கு முழுவதும் உட்கார்றது இல்ல, நின்னுகிட்டே இருக்கிறது. அந்த நிக்கிறதும் வெயில்ல தான் நிக்கிறது. அவர் செஞ்ச நேர்ச்சை மொத்தம் 4. வெயிலே நிக்கணும், யாருகிட்டையும் பேசக்கூடாது, அதே போல நோன்பு வைக்கிறது. இந்த 4ஐயும் அவரை பற்றி அறிந்த நபித்தோழர்கள் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவரை முதல்ல வந்து உள்ள உட்கார சொல்லுங்க, எல்லா இடத்துலயும் பேச சொல்லுங்க, நிழல்ல வந்து உட்கார்ந்து எல்லாத்திட்டையும் பேச சொல்லுங்க, நோன்பை மாத்திரம் அவர் தொடரட்டும் அப்படிங்கிறாங்க. அவர் சஹாபிதான், வெயிலே நின்றாரு, அவர் ஒரு சஹாபிதான். அவர் யாருக்காக நேர்ச்சை செய்தார்? அல்லாஹ்விற்காக நேர்ச்சை செய்தார். நான் பேசக்கூடாது, மௌன விரதமா இருக்கணும் அப்படிங்கிற இந்த விரதம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியதான். அவர் அல்லாஹ்வுக்கு தான் நேர்ச்சை பண்ணாரு. அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஏத்துக்கல. ஏன்? அதெல்லாம் மூட நம்பிக்கை, அது தப்பானது, அதெல்லாம் தேவையில்லை. நீ நோன்பு வைக்கிறியா, அதுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். நீ உன்னுடைய மூட நம்பிக்கையோடு மௌன விரதமா இருப்ப, வெயிலையே நிக்கணும், யாருக்கிட்டையும் பேசக்கூடாது என்றெல்லாம் நீயா உன்னை முடிவு பண்ணிக்கிட்டு அல்லாஹ் கூலி கொடுப்பான்னு சொன்னா அதுக்கெல்லாம் அல்லாஹ் கூலி தர மாட்டா, வந்து உட்காரு, எல்லாத்திலையும் பேசு என்று அவருக்கு கட்டளை இடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க காலத்துல, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு ஒரு பெண்மணியை பாக்குறாங்க. அந்த பெண்மணி யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க? என்ன விஷயம்?
இல்ல அவங்க ஹஜ்ஜுக்கு போறதா நியத்தை வச்சிருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜை முடிக்கிற வரைக்கும் யாருகிட்டையும் நான் பேச மாட்டேன்னு அது வரைக்கும் மௌன விரதம். எத்தனை நாளைக்கு? அவங்க பிரயாணம் பண்ணி போய் ஹஜ் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட மாத கணக்காகும். அவங்க பேச மாட்டேன் என்று மௌன விரதம் இருக்கிறார்கள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இது அறியாமை காலத்தின் பழக்கம், இப்படி செய்யக்கூடாது என்று தடுக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உருவாக்கிய அந்த சமூகத்துல அல்லாஹ்வின் பெயரால் ஒரு தவறு நடக்கும் போது அது மார்க்கத்தின் பெயரால் தடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சகோதரி நடந்தே ஹஜ்ஜுக்கு போறதா நேர்ச்சை பண்ணிருக்கிறாரு, இதை நான் செய்யலாமான்னு சொல்லி கேட்கிறாங்க. நேர்ச்சை பண்ணிட்டாங்க, இப்ப என்ன செய்யறது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஏத்துக்கல. கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வாகனத்தில் ஏறி போக சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. நடந்தே ஹஜ்ஜுக்கு போறத அப்படி ஒரு நேர்ச்சைய அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்புக்கொள்ளவில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேரளாவிலிருந்து ஒருத்தர் போன வருஷம் நடந்தே போனாரு. அப்படியே வாட்ஸ்அப் பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பெரிய ட்ரெண்டிங் ஆக்குறது பார்த்தோமா இல்லையா? அப்படி நடந்து போய் ஹஜ் செய்யணுங்கிற இந்த நேர்ச்சி இருக்கு பாருங்க, இது அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொள்ளாதது. ஹஜ் செய்யணுங்கிறது கரெக்ட், நான் நடந்தே வருவேன் அப்படின்னா அதை ஏத்துக்கல. 500 கிலோமீட்டர் மதீனாவிலிருந்து மக்கா வருது 500 கிலோமீட்டர், அதையே அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொள்ளல. இந்தியாவிலிருந்து பல நாடுகளை கடந்து பல்லாயிரம் கிலோமீட்டரை கடந்து ஒருத்தர் நடந்தா அதை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்புக்கொள்வார்கள்? அது எப்படி இஸ்லாம் ஒப்புக்கொள்ளும்? ஆனா முஸ்லிம் நம்ம அந்த ஒரு மனுஷன் தப்பா முடிவெடுத்தான்னு நம்ம பார்க்கல. அது இந்த சமூகத்தில் இருக்கிற மூடர்கள் கொண்டாடினார்கள், பார்த்தோமா இல்லையா? எத்தனை பேர் பார்த்திருக்கோம், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், எத்தனை பேர். அப்ப அதையெல்லாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அவர் நம்மை விட பெரும் வணக்கம் செய்கிறார், நம்மை விட உயர்வான ஒரு வணக்கம் அப்படி நினைக்கிறோம்ல. அப்ப அந்த அவர் நடந்தே போகிறேன் ஹஜ்ஜுக்கு போகிறேங்கிற அந்த நேர்ச்சை எப்படி மூட நம்பிக்கையோ அதை புகழ்ந்து பாராட்டுவது மூட நம்பிக்கை தானே, அதை ஏற்றுக்கொள்வது மூட நம்பிக்கை தானே. இந்த மூட நம்பிக்கை இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கும் நம்ம அப்படி நம்பிட்டு இருக்கிறோம். இப்ப காலத்தை திட்டுவதுங்கிறது மிக பெரும் மூட நம்பிக்கை. அதனாலதான் முஸ்லிம்கள்ட்ட பாத்தீங்கன்னு சொன்னா யாராவது மௌத்தா போயிட்டா காலமானார்னு நம்ம சொல்றது இல்ல, மௌத்தாயிட்டாருன்னு சொல்லுவோம், மரணித்து விட்டாரு அப்படிங்கிறோம், காலமானார்னு சொல்ல மாட்டோம். ஏன்? ஒருத்தர் இறந்து போனால் இறந்து போன பிறகு அவரு இறைவனோடு கலந்து விடுகிறார் அப்படிங்கிற நம்பிக்கை யாரோட நம்பிக்கைங்க? இஸ்லாமிய நம்பிக்கை கிடையாது. இறந்து போயிட்டா அவருடைய ஆவி இறைவனோடு கலந்துருது, தெய்வமா மாறிட்டாரு அப்படிங்கிறது இங்க உள்ள பிற சமூகத்தினுடைய நம்பிக்கை. அது அதனாலதான் இறந்து போன அந்த மனிதனை காலமானார் அவங்க போடுவாங்க, ஏன்னா அவர் இறைவனோடு கலந்து விட்டார் அப்படிங்கிறது அந்த மூட நம்பிக்கையினுடைய ஒரு பகுதி. அதனாலதான் முஸ்லிம்கள் காலமானான்னு போறது இல்ல. ஆனா அதுக்கு பதிலா இன்னொரு தப்பான ஒரு நம்பிக்கை இருக்குது, இறைவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டார் அப்படிம்பாங்க. ஒருத்தர் மௌத்தா போயிட்டா இறைவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறோம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல வார்த்தையா தெரியும். நானோ நீங்களோ யாரோ மௌத்தா போறோம்னா இறைவன் அழைச்சு நாமளா போறதில்லை, அல்லாஹ் கைப்பற்றுவேன் என்று சொல்லுகிறான். ஹலக்கக்கும் யதவஃபாக்கும், அவன் தான் உங்களை படைத்தான், அவனே உங்களை கைப்பற்றுவான். வாங்கன்னு அல்லாஹ் கூப்பிடுறது இல்லையா, கைப்பற்றுவது. குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கென நியமிக்கப்பட்ட வானவர் உங்களுடைய உயிரை கைப்பற்றும் போது என்றால் நீங்க திருமறை குர்ஆன்ல மரணம் சம்பந்தமா எங்கெல்லாம் அல்லாஹ் உயிர் எடுப்பதை குறித்து பேசுகிறானோ எல்லா இடங்களிலும் கைப்பற்றுதல் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்றான். எந்த இடத்திலும் அழைப்பு, வாங்க நல்லவரே வாங்க கூப்பிடுறதெல்லாம் கிடையாது. நல்லவர்களை கைப்பற்றும் போது சலாம் சொல்லி வானவர்கள் கைப்பற்றுவார்கள், கெட்டவர்களை கைப்பற்றும் போது முகத்திலும் பின்புறத்திலும் அடித்து கைப்பற்றுவார்கள். ஆக மொத்தம் நல்லவரோ கெட்டவரோ உயிரை கைப்பற்றுவது ஏன்னா சொல்லலாம், அல்லாஹ் கைப்பற்றி கொண்டான் அப்படி சொல்லலாம். அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது மிக பெரும் தவறான நம்பிக்கை. அல்லாஹ் கூப்பிட்டா இவரா போயிட்டாருங்க, அல்லாஹ் கூப்பிட்டு இவர் போனாரா? அல்லாஹ் கூப்பிட்டா மௌத்தா போயின்னு சொன்னா அது ஏத்துக்கிற மனப்பக்குவம் நம்மள எத்தனை பேருக்கு இருக்குது? இப்பவே இந்த நிமிஷமே நீ மௌத்தா போயிருப்பா வந்துரு அப்படின்னு கூப்பிட்டா எத்தனை பேர் மௌத்தாக நம்ம தயாரா இருப்போம்? இருக்க மாட்டோம் தானே சொல்றான். எந்த மரணத்தை கண்டு நீங்கள் வெறுண்டோடுகிறீர்களோ, அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான், மரணத்தை கண்டு வெறுண்டோடுகிறீர்களோ அது உங்களை சந்திக்கும். மரணத்தை கண்டு எல்லா மனிதர்களும் பயந்து ஓடத்தான் செய்வாங்க. எப்ப எனக்கு மௌத்த வந்தா பரவாயில்லன்னு ஒரு மனுஷன் நினைப்பான். 20 வயசு 30 வயசு 40 வயசு அப்படிலாம் கிடையாது. ஒரு 70 80 தாண்டும் போது
அல்லாஹ் கூப்பிட்டா போலான்னு இருக்கிறேன். எப்ப கூப்பிடறான்னு தெரியல. எப்ப இந்த வார்த்தை வரும்? 20ல வராது, 30ல வராது, 40 50 வராது. ஏன்? பிள்ளைய கட்டி கொடுக்கணும், பசங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணி முடிச்சுட்டு பேரம்பேத்தி எல்லாம் பார்த்த பிறகுதான் அல்லாஹ் கூப்பிட்டுட்டா போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அது வரைக்கும் மௌத்தை பத்தி நமக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. மௌத்தா இப்ப கூப்பிட்டாலும் போக தயாருங்க அப்படின்னு ஒரு 30 வயசு இளைஞர் சொல்லுவாரா? ஒரு 40 வயசுக்காரர் சொல்லுவாரா? 50 வயசுக்காரர் சொல்ல மாட்டோம். என்னமோ நம்ம கூப்பிட்டு நம்மளா போன மாதிரி இறைவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டார். இது தப்பான வார்த்தை. இனிமே நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை பயன்படுத்த கூடாது. அப்ப இப்படி ஒரு தவறு நம்ம கிட்டயுமே இருக்குதுங்கிறத பாக்குறோம். இறைவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டார், இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, இறைவன் அவரை கைப்பற்றி கொண்டான். அதான் உண்மை, அதான் சத்தியம். அப்ப இந்த மாதிரியான தவறான நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் இஸ்லாத்துக்குள்ள, முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்துக்குள்ள இல்ல, இஸ்லாமிய மக்களுக்குள்ள பல்வேறு மூட நம்பிக்கைகள் இருப்பதை பார்க்கிறோம். ஹஜ் சம்பந்தமாவே பல மூட நம்பிக்கைகள் அன்சாரிகள்ட்ட இருந்ததுங்கிறத ஒரு செய்தியை பார்க்கிறோம். எப்படி? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா வீட்டுக்குள்ள நேரா வரமாட்டாங்க, பின்பக்கமா பின்னாடி கொல்லப்புறமா உள்ள வருவாங்க. ஏன்? உள்ள வந்தா அது ஆகாது, பின்புறமா வந்ததா நல்லது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்துச்சு. இது அல்லாஹ் நேரடியா குர்ஆன்லயே அதை சுட்டி காட்டி அது தப்பு அப்படிங்கிறான். எப்படி சொல்றான் பாருங்க. லைசல் பிர்ர பி அன் துக்துல் புயூத மின் ظுஹூரிஹா, உங்களுடைய வீடுகளின் பின்வழியாக நீங்கள் நுழைவதில் எந்த நன்மையும் கிடையாது. வலக்கின்னல் பிர்ர மனித்தகா, அல்லாஹ்வை அஞ்சுவதுதான் நன்மை. பின்னாடி வந்த நன்மை, முன்னாடி போன தீமை அப்படி இல்ல, அல்லாஹ்வை அஞ்சுவதே நன்மை. வ அன் துக்துல் புயூத மின் அப்வாபிஹா, உங்களுடைய முன்வாசல் வழியாகவே வீட்டுக்குள்ள போங்க. வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயப்படுங்க. லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல ஒரு செய்தியை நமக்கு சொல்றான். என்ன செய்தி? மூட நம்பிக்கையை வேணான்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹ்வை பயப்படு. அப்ப எந்த உள்ளம் அல்லாஹ்வை பயப்படுகிறதோ அங்க மூட நம்பிக்கைக்கு வேலை இல்லை. யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்கள் மூட நம்பிக்கைக்கு எந்த வேலையும் தர வேண்டியதில்லை. இப்படி செஞ்சா அப்படி ஆயிரும், அப்படி செஞ்சா இப்படி ஆயிரும். அல்லாஹ் சொன்னானா? இது போன்ற எத்தனை மூட நம்பிக்கைகள், அதுலயும் குறிப்பாக பெண்கள்கிட்ட பாத்தீங்கன்னா, அந்த மௌத்துல, கல்யாணத்துல, அதே போல பெண்கள் வயது பூ பெய்தும் போது, வயதுக்கு வரும்போது, அதே போல பெண்கள் மாசமாகி 7 மாசம், இப்படி எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா பெண்கள் ஒரு வார்த்தையை அதிகமா பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் ஷரத்து. ஷரத்து என்ன ஷரத்து? அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஷரத்துகளை சொல்லி கொடுத்தாங்களா? ஏகப்பட்ட ஷரத்துகள். இந்த ஷரத்துக்கு அந்த சொல்லக்கூடிய அந்த பெண்மணிகிட்ட இதை யார் சொன்னா, எதுக்காக இதை செய்றீங்க, அதெல்லாம் தெரியாதுப்பா, இது ஷரத்து. ஷரத்துனா என்ன? எதுவுமே தெரியல, அது ஒரு நிபந்தனை அப்படிங்கிறாங்க. என்ன நிபந்தனை? இதை செய்யணும்னா இதை செய்யணும், வயசுக்கு வந்துட்டா இது ஷரத்து, இது நிபந்தனை, வயசுக்கு வந்துட்டா இது எல்லாம் பண்ணணும்னு இவங்களா ஒண்ணு ஏற்படுத்தி கொண்டு, இவங்களே ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் சில செயல்களை செய்து கொண்டு இதெல்லாம் ஷரத்து. அப்ப அவங்க அதுக்கு இஸ்லாமிய சாயத்தை எங்க பூசிக்கிறது? நாம செய்யற தப்புக்கு இஸ்லாமிய சாயத்தை எங்க பூசிக்கிறது? கொஞ்சம் அரபியில சொல்லிட்டா இஸ்லாமிய சாயம் பூசி, அப்படிதான் அர்த்தம். அதுக்கு வெள்ளையா இருக்கிற பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி அரபியில சொல்லிட்டா எல்லாமே நல்லதா போச்சு, அப்படியா? இதெல்லாம் ஷரத்து. பெண்கள்கிட்ட இந்த மூட நம்பிக்கை அதிகம் நிலவுவதை பார்க்கிறோம். அதை பத்தி கேள்வி கேட்டோம்னா அவங்களுக்கு பதில் தெரியாது, கோபம் தான் வரும். பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க, எத்துடைய ஷரத்துகளை பெண்கள் பின்பற்றுகிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஷரத்து. எல்லா வாழ்க்கையினும் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஷரத்தை வச்சிருப்பாங்க. இந்த ஷரத்துகளை எல்லாம் சொன்னது யாருங்க? இதை செஞ்சா என்ன நன்மை, இதை செய்யாட்டா என்ன தீமைன்னு கேட்டு பாருங்க. ஷரத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஷரத் என்றால் கேள்வி கேட்க கூடாதுன்னு அவங்க விலகி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் எப்ப கேள்வி, அதெல்லாம் ஷரத்து, அதை எப்ப கேள்வி கேட்கிற? அப்போ கேள்வி கேட்காமல் நம்ப வேண்டும், அதுதான் மூட நம்பிக்கை. இப்படி அல்லாஹ் குர்ஆனுக்கு கூட சொல்லலையேங்க. குர்ஆனை கூட அல்லாஹ் கேள்வி கேட்காம நம்புங்க, யோசிக்காம நம்புங்க, சிந்திக்காமல் நம்புங்கள், அப்படி குர்ஆனுக்கு கூட அல்லாஹ் சொல்லவில்லையே. அவர்கள் மீது குர்ஆன் ஓதப்பட்டால் குருடர்களாக செவிடர்களாக விழ மாட்டார்கள் என்றல்லவா அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனை சிந்தித்து புரிந்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை எந்த கேள்வியும் கேட்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரும் மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கைகளை வைத்துக் கொண்டுதான் நம்ம ஈமானை ஒரு வாரத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மூட நம்பிக்கைகள் நம்முடைய ஈமானை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு ஒண்ணுமில்லாம போயிடும். பிறந்தல இருந்து மௌத்தார வரைக்கும் ஷரத்து, பல்வேறு மூட நம்பிக்கைகள். இத்துணை மூட நம்பிக்கைகளோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்ம ஈமான் என்னத்துக்கு ஆறுது?
ஈமான் இல்லாமல் அல்லாஹ்வை அஞ்சி, மூட நம்பிக்கை இல்லாமல் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு பின்புறமா வந்தா நல்லதுன்னு நினைச்சாங்கல்ல, இந்த மூட நம்பிக்கைய அல்லாஹ் உடைச்சிட்டு இல்லன்னு சொல்லிட்டு எது நன்மைங்கிறான்? அல்லாஹ்வை பயப்படுவது நன்மை. அப்ப மூட நம்பிக்கைக்கு எதிராக ஒருவர் நிற்கிறார் என்றால் அல்லாஹ்வை பயப்படுறாரு. அல்லாஹ்வை பயப்படுகிற ஒருவர் மூட நம்பிக்கைக்கு எதிராக இருப்பார். இதுதானே இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. இத்துணை மூட நம்பிக்கைகளோடு தான் நம்ம பயணம் பண்ணுகிறோம். இஸ்லாமிய சமூகத்துல எவ்வளவு மூட நம்பிக்கைகளோடு பயணம் பண்றோம் பாருங்க. ஒரு திருமணம் என்று சொன்னால் அந்த திருமணத்தில் பல்வேறு மூட நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு போயிருச்சுன்னு சொன்னா, ஒரு காலத்துல மதுகபுவாதியா இருக்கும்போது, மதுகபுகளை பின்பற்றும் போது நம்ம கல்யாணம் நடந்தா வீட்டுக்கு வாழை மரம் கட்டணும் அப்படின்னு பல விதமான மூட நம்பிக்கைகள் இருந்துச்சு. பந்தக்கால் நடும்போது எதுங்க கல்யாணத்துக்கு இந்த இப்பெல்லாம் மண்டபம் முடிச்சிடறோம், மண்டபம் நிறைய வந்துட்டனால ஒரு காலத்துல எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டு தான் கல்யாணம் நடத்தணும், வேற வழி இல்லை. இப்படி பந்தல் போடும்போது, பந்தக்கால் நடும்போது, முதல் பந்தல் காலுக்கு குழி தோண்டும் போது ஒரு பாத்தியா ஓதுவாங்க, பந்தக்கால் பாத்தியானது. இன்னைக்கு அது அழிஞ்சு போச்சு. ஏன்னா பந்தல் போடுற வழக்கம் இல்லாதனால அழிஞ்சு போச்சுன்னு வைங்க. இது இஸ்லாமிய சமூகத்துல இருந்துச்சா இல்லையா? அந்த பாத்தியாவுக்கு அஜர்த்து வந்து பாத்தியா ஓதிட்டு காசு வாங்கிட்டு போனாரா இல்லையா? பந்தல் போறதுக்கு எதுக்குடா பாத்தியான்னு கேட்கல அவரு. கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு நிழலுக்காக பந்தல் போடுறீங்க, இந்த பந்தலுக்கு எதுக்குப்பா பாத்தியா? அப்படி ஒண்ணு ரசூலுல்லாஹ் சொல்லலையே, சொல்ல மாட்டாரு. நீங்க அஜரத்தை எங்க கூப்பிட்டீங்கன்னாலும் பாத்தியா ஓதுவார். எந்த அளவுக்கு முத்தி போச்சுன்னா, ஆயுத பூஜைக்கு வாங்க, அதாவது ஒரு முஸ்லீம் அவங்க ஆயுத பூஜை கொண்டாடி அதெல்லாம் பண்றாங்க. அவர் நம்மால என்ன பண்ணாரு, ஒருத்தர் வாங்க அப்படின்னு சொல்லி ஆயுத பூஜை அன்னைக்கு ஆயுத பூஜைக்காக பாத்தியா ஓதுங்கன்னா ஓதிட்டு போயிட்டாரு. எது கூப்பிட்டாலும் வர்றாரு அவரு. அப்ப இந்த மாதிரி முஸ்லிம்களுடைய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை சொல்ல வேண்டிய மார்க்க அறிஞர்கள் சொல்லாமல் அதை செய்யும் போது அதுல ஒரு வருமானம் வந்து அதையும் கண்டுக்கிறது இல்லை, வாங்கிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் மூட நம்பிக்கை சொல்லி இருக்க வேண்டாமா? திருமண பத்திரிகைகள்ல 4 மூலைகளிலும் மஞ்சளை தடவி மங்களகரமா கொண்டு போய் அந்த பத்திரிகைகளை கொடுக்கிற பழக்கம் இன்னைக்கும் இஸ்லாமிய சமூகத்துல எங்கோ ஒரு பக்கம் இருந்துட்டா இருக்கு. பத்திரிகை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா 4 பக்கம் மஞ்சள் தடவி இருக்கும். மூட நம்பிக்கை தானே அது. இப்படிப்பட்ட பல மூட நம்பிக்கை இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள. அப்படி திருமணத்தை வாழை மரம் கட்டுறது, வாழை மரம் கட்டிட்டோம் சொன்னா வாழை மரம் எப்படி வாழையடி வாழையாக தலைத்து வளர்கிறதோ அதை போன்று அந்த வம்சம், அந்த திருமணமாகிற அந்த தம்பதியருடைய வம்சம் வாழையடி வாழையாக தலைத்து ஓங்கும் அப்படிங்கிற அந்த மூடன். அதாவது ஒரு வாழை மரம் கட்டிட்டா அந்த வாழை மரத்தினுடைய பரக்கத், அப்படி நினைச்சுக்கிறது, வாழை மரத்தை அருள் புரியும். அந்த வாழை மரத்தினுடைய அருளால் இந்த மணமக்கள் வாழையடி வாழையாக தலைத்து ஓங்குவார்கள். எங்க வைக்க வேண்டிய நம்பிக்கையை ஒரு மரத்தில் கொண்டு போய் வைக்கிறோம். 2 நாள் கட்டணும்னா காஞ்சு சுக்கா போகக்கூடிய ஒரு வாழை மரத்தின் மீது அது என்னை வாழ்விக்கும் என்று நம்புகிறோமே, இது இதை விட பெரிய மூட நம்பிக்கை என்ன இருக்க முடியும்? அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், மூட நம்பிக்கை என்பது நம்முடைய ஈமானை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்னணும். அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை, அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்வான், என்னை வாழ்விப்பான், எனக்கு அருள் புரிவான் என்று நம்ப வேண்டிய நம்பிக்கை, இந்த வாழை மரம் என்னை காப்பாற்றும், என் வம்சத்தை விருத்தி செய்யும் என்று நம்புகிறோமே, எந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறோம்? ஈமான திங்கலையா? கல்யாணத்திலேயே ஈமான தொலைச்சிட்டு தான் நிக்கிறோம். அதே போல இஸ்லாமிய சமூகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கருகமணி, தாலிங்கிறதுக்கு பதிலா கருகுமணின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா தாலின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா தாலின்னு முஸ்லீம் அல்லாத மக்கள் தாலி சொல்றதால நம்ம கருகுமணின்னு சொல்லிக்கிறோம். கருகுமணி நம்ம கண்டுபிடிச்சது இல்ல. தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியை சேர்ந்த மக்கள் அவங்க தாலிக்கு பதிலாக கருகுமணி தான் கட்டுறாங்க. அங்கிருந்து காப்பி அடிச்சதுதான் இது. இது நம்முடைய கண்டுபிடிப்பு ஒண்ணு கிடையாது. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் போனீங்கன்னா முஸ்லீம் அல்லாத மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் கருகுமணி தான் கட்டியிருக்கிறாங்க. இப்பவும் அங்கிருந்து காப்பி அடிச்சுக்கிட்டது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், தாலி கட்டல. ஆனா சொல்லும் போது தாலி கட்டியாசான்னு கேட்பாங்க, கருகுமணி கட்டியாசான்னு கேட்கறது இல்ல கல்யாணத்துல. இப்ப கருகுமணி இல்ல, அது தாலிங்கிறது இஸ்லாத்துல கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாம் திருமணத்தை ஒப்பந்தம்னு சொல்லுச்சு. அதுக்கு பெண்ணுக்கு எந்த விதமான ஒரு முடிச்சையும் போடுறது எதுவுமே பண்ணல, பெண்ணுக்கு எந்த ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தல. அப்படிங்கும் போது அந்த தாலி மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கை எப்படி தெரியுமா? கருகுமணி ஒரு கயிறுல கட்டியிருப்பாங்க, அது ஏதோ கைப்பட்ட ஏதோ ஒண்ணு கொஞ்ச நாள் இத்து போய் அருந்து விழுந்துட்டா கருகுமணி அருந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது. மாறா எப்படி சொல்லணும், கருகுமணி பெருகிருச்சு சொல்றாங்களா? பெண்கள்கிட்ட பழக்கம் இருக்கு. அது எப்படி கருகுமணி அருந்து விழுந்தா நிறைய கருகுமணி போய் காணா போயிடும்,
திரும்ப பொறுக்கி எடுத்தாலுமே ஒரு 100 கருகுமணியில 10 20 காணா போயிருக்கும். குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும், பெருகி இருக்கு. ஏன் அப்படி சொல்லணுமா? குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா புருஷனுக்கு ஆபத்து. இந்த தாளையில தான், இந்த கருகுமணியில தான் புருஷனோட உசுர் இருக்குது. அதுதானே மற்றவங்களுடைய நம்பிக்கை. அதைத்தானே முஸ்லிம் பெண்கள் நாமும் நம்பிட்டு இருக்கிறோம். கருகுமணி பெருகிருச்சுங்கிறதுல இருக்கிற அந்த மூட நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது ஈமானை அரிக்கக்கூடிய நம்பிக்கை, ஈமானை தின்று விழுங்கக்கூடிய நம்பிக்கை. வெறும் மூட நம்பிக்கை இல்ல, ஈமானை சாகடிக்கக்கூடிய நம்பிக்கை. எனக்கு அல்லாஹ் நாடினால் எதுவும் நடக்கும். குல்லை யுஸீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா, அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எதுவும் எனக்கு நடக்காது என்றல்லவா நம்பி இருக்க வேண்டும். இந்த கருகுமணி அருந்து விட்டால் என் கணவனுக்கு பாதிக்கும் என்று நம்புவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை. அல்லாஹ் நாடினால் எனக்கு நன்மை தீமை நடக்கும் என்று நம்ப வேண்டிய இடத்துல கருகுமணி நல்லா இருந்தா என் புருஷன் நல்லா இருப்பாரு, கருகுமணி கட்டாயிட்ட என் புருஷனுக்கு பிரச்சனை ஆயிரும் என்று நம்புவது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை. இது வருதா இல்லையா? இது போன்று எத்துணை மூட நம்பிக்கை. இப்படியே பேசிட்டே போனோம்னா எவ்வளவு பேசினாலும் இருக்கும். அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள். இந்த மூட நம்பிக்கைகளை நாம லேசா கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். நாம அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கலாம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் நாம கொஞ்சம் வெளியே வந்திருக்கலாம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற இஸ்லாமிய சமூகத்துல நான் சொல்லி இருக்கிற இந்த மூட நம்பிக்கைகள் இல்லாமல் இன்னும் எத்தனையோ மூட நம்பிக்கைகள் நிறைய போய்கிட்டே இருக்கு. அப்ப இத்துணை மூட நம்பிக்கைகளை கொண்டு ஒருவர் ஈமானிலே வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற அந்த கவலை நமக்கு வர வேண்டும். இத்தனை மூட நம்பிக்கைகளும் ஒருத்தர் வச்சிருக்காரு. இந்த மூட நம்பிக்கைகளோடு மறுமையில அல்லாஹ்விடத்துல போய் நின்றால் இந்த மூட நம்பிக்கைகளுக்காக அல்லாஹ் தண்டிப்பானா அல்லது பரவாயில்ல போன்னு விடுவானா? ஏனென்றால் இந்த மூட நம்பிக்கைகள்ல பல மூட நம்பிக்கைகள் இணை வைப்பை கொண்டு வருகிற மூட நம்பிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கவனமா இருந்தார்கள், எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தார்கள் பாருங்க. ஒரு நபி தோழர் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, புவானா என்கிற ஒரு இடத்துல ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட்டு மக்களுக்கு கொடுக்கிறதா நேர்ச்சை பண்ணியிருக்கேங்கிறார். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. அவர் ஒட்டகத்தை அறுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும் நேர்ச்சை. அவர் அந்த நேர்ச்சிய மொட்டையா சொல்லாம புவானா என்கிற இடத்தில் வைத்து அறுக்க போறேன் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அவருக்கு சந்தேகம் வந்தனால கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு தானே இருக்கிறப்போ அப்படி சொல்லல, அல்லாஹ்விற்காக செய்தாலும் அவருடைய வார்த்தையை கவனிச்சாங்க. அவர் நான் ஒரு ஒட்டகத்தை அறுத்து நேர்ச்சை பண்ணியிருக்கிறேன் ஏழைகளுக்கு கொடுக்கலாம்னு அப்படின்னா சரின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் அதை மட்டும் சொல்லாம புவானாங்கிற இடத்துல வச்சு அறுக்க போறேங்க போது அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இந்த புவானாங்கிற இடம் சொல்றாரு, இது என்ன அறியாமை காலத்துல வணங்கப்பட்ட சிலைகள் எதுவும் அங்க உண்டா? இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, வேற ஏதாவது அறியாமை காலத்தினுடைய திருவிழாக்கள் ஏதாவது அங்க நடக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல அப்படின்னா போங்க செஞ்சுங்க. அப்போ அல்லாஹ்வுக்காக நான் ஒன்றை செய்ய போகிறேன், நான் செய்கிற இந்த காரியத்தில் எந்த மூட நம்பிக்கையும் கலந்து விடக் கூடாது. இந்த இடத்துல அறுத்தாதான் அல்லாஹ் ஏத்துக்குவான் அப்படின்னா அந்த இடத்துக்கு நீ என்ன மதிப்பு தர போற? அந்த இடத்துல என்ன இருக்குது? இத ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. அவ்வளவு கவனமாக எச்சரிக்கையாக அல்லாஹ்வுடைய தூதர் கவனித்து அங்க ஒண்ணு இல்ல சரி போ அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கையை மக்கள் மத்தியில ஊட்டி மூட நம்பிக்கையிலிருந்து மக்களை வெளிக்கொண்டு வருவதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஒவ்வொன்னா சொன்னாங்க, ஒவ்வொரு மூட நம்பிக்கையா தகர்த்துட்டே வந்தாங்க. அந்த மக்கள்கிட்ட இருந்த ஒரு இன்னொரு மூட நம்பிக்கை அழுதா ஒப்பாரி வைக்கிறது. அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஒரு கடுமையான விஷயமா பார்த்தாங்கன்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களா உள்ள வர்றாங்க பாருங்க, ஆண்களாக இருந்தா கையை பிடிச்சு அவங்கள்ட்ட உறுதிமொழி வாங்குவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த உறுதிமொழி, திருட மாட்டேன், உபச்சாரம் பண்ண மாட்டேன், இந்த மாதிரியான உறுதிமொழி வாங்குவாங்க. பெண்கள்கிட்ட கையை பிடிக்காம பக்கத்துல நின்று வாங்குவாங்க. அப்படி பெண்கள்கிட்ட உறுதிமொழி இஸ்லாத்துக்குள்ள நுழையும் போது வாங்கின உறுதிமொழியில ஒண்ணு என்னன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும் போதே திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம் அப்படின்னு அந்த உறுதிமொழி கேட்கும் போதே பெண்களுக்கு பிரத்யேகமா ரசூலுல்லாஹ் கேட்டது ஒப்பாரி வைக்க மாட்டோம். ஏன்னா ஒப்பாரி வைக்கிறது அப்படி ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கு, இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு பாக்கினா ஒரு வீட்டுல இறந்து போயிட்டா ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒப்பாரி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அது ஒரு மூட நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல, ரசூலுல்லாஹ் காலத்திலேயே ஐயாமுல் ஜாஹிலியாவுல இருந்திருக்கு. அந்த பெண்கள் இறந்து போன ஒரு வீட்டுல ஒப்பாரி வச்சு அழுகிற அந்த மூட பழக்கம் இருந்திருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்துக்குள்ள நீ வரணும்னா இனிமேல் யார் இறந்து போனாலும் ஒப்பாரி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வா. வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு வான்னு சொல்லல, ஒப்பாரி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இஸ்லாத்துக்குள்ள வா.
அப்படின்னா இஸ்லாத்திற்குள் நுழையும் போதே அறியாமை காலத்தின் அத்துணை மூட நம்பிக்கைகளை அறுத்து வீசிட்டு வா, அப்படித்தானே சொன்னாங்க. இன்னொரு நபித்தோழர் வர்றாங்க, இதே போன்று உறுதிமொழி எடுப்பதற்காக வரும்போது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரும்போது கழுத்துல கயிறு கட்டியிருக்காருங்க, ஒரு தாவீஸ் போட்டிருக்காரு, அன்னைக்குள்ள தாவீஸ். இது என்ன? இது நான் நோய்க்காக எதுக்கோ போட்டிருக்கேன்றாரு. இதை வச்சுக்கிட்டு நீ அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டா நீ 2 அல்லாஹ்னு சொல்ற. எப்படி சொன்னாங்க? சாதாரண தாவீஸ் தானே, நாம அப்படி நினைக்கிறோம். தங்கள்கிட்ட போய் ஓதிட்டோம், அவர்கிட்ட போய் ஓதிட்டோம், பெரிய சத்து போனா 1000 ரூபாய் கொடுக்கணும், இவர்கிட்ட போனா 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு தாவீஸ் கிடைக்குது, எத்தனை ரூபாய்க்கு தாசி வாங்குறோம். இந்த தாவீஸ் தான் சாதாரண ஒரு தாயத்து. இதை அணிந்து கொண்டே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருகிறார். ரசூலுல்லாஹ் அவரை இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு பின்னாடி திருத்துவோம் அப்படி சொல்லல. எப்படி கேட்கறாங்கன்னா, இந்த தாயத்தை அணிந்து கொண்டே நீ லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா 2 அல்லாஹ்ங்கற, உனக்கு நன்மை தீமை தரு அல்லாஹ் எப்படி தருகிறானோ அதை போன்று இந்த தாயத்தும் உனக்கு நன்மை தீமை தரும் அப்படின்னு நீ நம்புற. 2 அல்லாஹ் நம்புற. அறுத்து வீசிட்டு வந்தா 1 அல்லாஹ் நம்புற. என்ன சொல்றாரு? அறுத்து வீசினார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துல எத்தனை பேர் 2 அல்லாஹ்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெரியுறாங்க தாயத்து கட்டிட்டு. எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கைங்கிற சொல்லிடுறோம். இந்த மூட நம்பிக்கை நம்முடைய ஈமானை தின்னுகிறதா அரிக்கிறதா இல்லையா? இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளோடு வாழுகிற வாழ்க்கை என்பது இஸ்லாமிய வாழ்க்கை இல்லைங்க. இதெல்லாம் தூக்கி வீசிட்டு அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ்வை அஞ்சி வாழுகிற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் இஸ்லாமிய வாழ்க்கை, அல்லாஹை ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை. அந்த மூட நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை நம்முடைய வாழ்வில் அமைந்திட இஸ்லாமிய சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைய நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி நிறைவு செய்கிறேன். வல்ல அல்லாஹ் அனைவரையும் மூட நம்பிக்கை இல்லாத முழுமையான இறை நம்பிக்கையுடைய நன்மக்களாக நாம் அனைவரையும் வாழ செய்வானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, கேரளா வயநாட்டில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு, நிலச்சரிவு, இதுல கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டதை எல்லோருமே பார்த்தோம். இதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து அந்த மக்களுக்கான நிவாரண உதவிகள் போய் சேர்ந்திருக்கு. நாமும் நிவாரணத்துக்காக அறிவிச்சிருந்தா இன்னும் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த மக்களுக்கு தேவையான உணவு சம்பந்தப்பட்ட எல்லாமே நிறைய வந்துருச்சு. இப்ப இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அவங்க தேவைக்கு அதிகமாகவே வந்திருக்கிறது. அதனால உணவு கொண்டு வரவங்க தயவு செய்து கொண்டு வராதீங்கன்னு அப்படி அங்கிருந்து தகவல்கள் நம்ம வீடியோவில் பார்த்திருப்போம். ஆனா நாங்க முடிவெடுக்கும் போது வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி அங்குள்ள சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு உணவு கொண்டு போனாலோ அல்லது உடைகளை கொண்டு போனாலோ இன்னைக்கு அவங்களுக்கு அது தேவையில்லை, பூரணமா இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு எப்ப தேவை அப்படின்னா, அவங்க முகாம்கள் இப்ப தங்கி இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்கள்ல தங்கி இருக்கிறாங்க. பள்ளிக்கூடங்கள்ல, மண்டபங்கள்ல, எங்கெங்க தங்க வைக்க முடியுமோ அரசாங்கம் தங்க வச்சிருக்கு. அவங்களுக்கு தேவையான நல்ல உணவுகள் போகுது, உடைகள், உணவுங்கிறது தேவைக்கு அதிகமாவே இருக்குதுன்னு வைங்க. இப்ப அவங்களுக்கு என்ன பிறகு தேவைப்படும்னா, வீட்டுக்கு போகும்போது சில பேருக்கு வீடே இருக்காது, வீடு கட்டித்தரேன்னு சில பேர் வாக்குறுதி கொடுத்ததை பாக்குறோம். அப்படி வீட்டுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு தேவையான பிற ஜாமான்கள் இருக்காது. இன்னைக்கு அதுதான் கோரிக்கையா வைக்கப்படுகிறது. நீங்க அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா அவங்க வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு தேவையான ஜாமான வாங்கி கொடுங்க, அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த கோரிக்கை இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வீடியோல பார்த்த பிறகு நாம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் நாங்க என்ன செய்யலாம், அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அங்க களப்பணியில இருக்கக்கூடிய சவர்கள் மூலமா நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதுதான். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்கள் கழித்து எப்போது அந்த மக்களுக்கு தேவைப்படுகிறதோ அப்ப நம்ம வசூல் பண்ணியிருக்கிற இந்த தொகையிலிருந்து அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை கொண்டு போய் நாமும் செஞ்சோம் அப்படின்னு கொண்டு போய் அவங்கள்ட்ட தள்ளி விட்டுட்டு வராம அந்த மக்களுக்கு பயனுள்ள வகையில, தேவையான நேரத்துல பயனுள்ள வகையில செய்யணுங்கிற அடிப்படையில அந்த நிவாரண பணிக்கான நாளை கொஞ்சம் தள்ளி வைத்திருக்கிறோம். அதே நேரத்துல இன்னொரு கோரிக்கை சொல்ல வேண்டியிருக்கு. ஆடைகள் கொடுங்கன்னு சொன்னா, ஆனா ஆடைகள் அவங்களுக்கு இப்ப எந்த தேவையும் இல்லை. அவங்களுக்கு இப்ப தேவை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சொல்றது என்னன்னா, குளிர்காலமா இருக்கிறதுனால பெட்ஷீட் தேவைப்படுது, நல்ல குளிரை தாங்கக்கூடிய பெட்ஷீட் தேவைப்படும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அது இல்லாம மற்ற உடைகள் தேவை இருக்கானா இப்போதைக்கு எந்த தேவையும் இல்லை. ஆனா சில சவர்கள் கொண்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதுல ஒரு சிலர் கொஞ்சம் பயன்படுத்தின துணியை கொண்டு வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், யாருன்னு தெரியல. அந்த மாதிரி பயன்படுத்தின துணியை நம்ம அவங்களுக்கு கொடுக்க கூடாது, அது நியாயம் கிடையாது. நாம விரும்பினதான் அவங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு ஒருத்தர் பழைய துணியை கொடுத்தா நான் கஷ்டத்தில் இருக்கும் போது எனக்கு மனசு எவ்வளவு வலிக்கும். என் வீட்டுல பழைய துணி போடும் போது எனக்கு வலிக்காதுங்க. எனக்கு ஒருத்தர் உதவியா கொண்டு வந்து கொடுக்கும் போது அவர் பயன்படுத்தின துணியை கொடுத்தா எனக்கு எவ்வளவு வலிக்கும். அதே தான் உங்களுக்கு. இப்ப நம்ம அதாவது நாம நல்ல எண்ணத்துல தான் கொடுப்போம், அதுக்கான கூலி எல்லாம் தருவோம், அது வேற விஷயம். ஆனால்
அது தரக்கூடாது என்பது நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு நல்ல எண்ணம் இருக்கலாம், நம்ம கிட்ட அது மதிப்பு மிக்கதா இருக்கலாம், ஆனா பயன்படுத்துனதை கொடுக்க கூடாது அப்படிங்கறத புரிந்து கொண்டு அன்னைக்கு என்ன தேவையோ, நாங்க போகும்போது ஏதாவது தேவை இருந்தால் உங்கள்ட்ட அணுகிறோம். அது வரைக்கும் நீங்க செய்யணும்னு நியத்து இருந்தா செஞ்சிருந்தா அதுக்கான கூலி எல்லாம் கொடுப்பான். இல்ல என்ன பார்த்துட்டு செய்யணுங்கிற நியத்துல இருந்தீங்கன்னா அங்க தேவைப்பட்டால் உங்களை அணுகிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ உதவி செய்யுங்க. அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாமு அலைக்கும்.